ஹலோ மக்களே, மாயா சீனு சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சீனு மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணனால தனாவை யாருமே பார்க்காத மாதிரி பூஜையும் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் ரகுராம கொலை பண்ணதுக்கு வந்த புவனேஸ்வரியோட ஆளையும் சீனு மாயா ஒரு இடத்துல அடைச்சி போட்டிருக்காங்க. மாயாவை பற்றி புரிஞ்சுக்கிட்ட சீனுவும் அவங்க பின்னாடியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை சாரு பார்த்துட்டு வயத்தெரிச்சல் ஆயிடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரகுராமும் ஜானகியும் தனாவும் சேர்ந்தா மாதிரி லிங்கத்துக்கு அபிஷேகமும் பண்ணுறாங்க. தனா யார் கண்ணுலையுமே படாம ரகுராமோட ஆயுஷ்மான் பூஜையை சிறப்பாகவே முடிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் பத்மாவையும் பார்வதியும் எப்படியாவது டைவர்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மணியும் அவங்களோட ஃபேஸில் ஒரு திருநூறை அடிச்சிடுறாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சுதான்னு வந்து பார்க்க வந்த பத்மாவும் பார்வதியும் என்னடா அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சுது, கண்டிப்பாக இந்த மாயாவும் சீனுவும் சேர்ந்து தனாவை வர வச்சு தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் எல்லாரும் மாயா கூட சேர்ந்துட்டாங்களேன்னு கோபப்படுறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் ஜானகியும் நம்ம தனா கிட்ட இப்போதைக்கு நீ பின்வாசல் வழியாகவே வந்திருக்க, கூடிய சீக்கிரத்தில் உன்னை பற்றியும் கதிரை பற்றியும் நம்ம பெரியப்பா புரிஞ்சுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்வாசல் வழியாகவே வரலாம் அப்படின்னு தனாவை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஜானகியும் தன்னோட மகா தனாவை அப்படியே ஹக் பண்ணிட்டு சரி நீ பத்திரமா போயிட்டு வான்னு கதிர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீனுவும் நம்ம மாயா கிட்ட வந்து மாயா நீ நம்ம குடும்பத்துக்காண்டி எவ்வளவோ பண்ணியிருக்கல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியாமலே எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்ப, இப்போ கூட ரகுராம் மாமாவை யாரோ குத்த வந்தாங்க, ஆனால் யாருக்குமே தெரியாம நீ அவங்கள காப்பாத்திட்ட, இப்படி எவ்வளோ விஷயங்கள் இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யறதுக்காண்டி மறைச்சி செய்திருப்பேனே தெரியல அப்படின்னு மாயாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்கு மாயாவும் இது என்னோட குடும்பம், என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லவும் சீனுக்கு மாயா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தி ஆயிடுது. சீனுவும் மாயாவும் சேர்ந்து புவனேஸ்வரியோட ஆள்கிட்ட எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கெல்லாம், எங்கள் மாமாவையே கொலை பண்ண வந்துட்டேன்னு கேட்குறாங்க. உன்னை வச்சு ஒரு பெரிய காரியமே ஆக வேண்டியது இருக்கு, இரு உனக்கு இருக்கு, நீ கண்டிப்பா யார் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொன்னேன்னு எல்லார்கிட்டையும் வந்து சொல்லணும்னு மிரட்டுறாங்க. ஜானகியும் மாயா கிட்ட எல்லாம் ஒன்னாலதான் சிறப்பா முடிஞ்சுது, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், எப்படி தனா பூஜை பண்றத ஒத்துப்பாங்களோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனால் கடைசியில் நீ கரெக்டாக பிளான் பண்ணி தனாவை வர வச்சிட்ட, தனாவையும் அவங்க அப்பா பார்த்துடாம நல்லபடியாக பூஜையும் முடிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாயாவும் நான் மட்டும் காரணம் இல்லை, சீனு மணிமாமா எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னா அந்த பத்மாத்தை பார்வதி கிட்ட தனா மாட்டிருப்பா, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உடனே ரகுராம் பெரியப்பாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, இனி எதுக்குமே கவலைப்படாதுங்க, பெரியப்பாட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க நம்ம மாயா ஜானகிய. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் நம்ம அனுப்பின கணபதி இப்போ ரகுராமோட உயிரை எடுத்திருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கணபதிக்கு கால் பண்ணி ரகுராம கத்தியால குத்திச்சியான்னு கேட்கறதுக்கு போகும்போதே கணபதி ஃபோனை எடுத்த மாதிரி இல்லை. புவனேஸ்வரியும் இங்கே ஏதோ பிரச்சனையில் மாட்டிட்டான் போல, நம்ம பேரை மட்டும் சொல்லாமல் இருந்தா சரின்னு நினைக்கிறாங்க. பசுபதி புவனேஸ்வரி கிட்ட கார்த்தி இன்னும் ஜெயிலில் மாட்டிகிட்டே இருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் தனா தான், ரகுராமோட குடும்பத்தையும் நம்ம இனிமேல் சும்மாவே விடக்கூடாது, கதிர் தனா மட்டும் என் கையில் கிடைக்கிட்டு, கார்த்தி சொன்ன மாதிரியே கதிர் தனாவை சேர்ந்தே வாழ விடக்கூடாது, அதே மாதிரி ரகுராமோட பூஜையும் முடிஞ்சிருக்குமா இருக்கும், நம்ம மட்டும் இங்கே இவ்வளோ குழப்பத்தில் இருக்கோம், ரகுராமோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு, அவங்களோட சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பாக கெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரியும் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னா கார்த்தியை கூடிய சீக்கிரத்தில் ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் சீனும் ரொம்ப ரொமான்ஸாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடில் இருந்து சாருவும் பார்த்துடுறாங்க. என்னடா இங்கே நடக்குது, எப்போவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, இப்போ கொஞ்ச நாளாகவே சேர்ந்தே இருக்காங்க, சீனு எப்போ தான் இப்படி மாறினானோ, என்னைக்கு இந்த வீடை திருப்பி கொடுக்கறதுக்கு மாயா ஹெல்ப் பண்ணாலோ அதிலிருந்தே இந்த சீனு மாறிட்டான், எப்போவும் மாயா மாயான்னு சொல்லி அவள் பின்னாடியே போயிட்டுருக்கான், இவன் இப்படி மாயா பின்னாடியே போனால் என்ன எப்படி ஏற்றுப்பான்னு சொல்லி எரிச்சல் ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் சீனுவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சீனுவோ நான் உனக்கு சாரி கட்டி உடியேன்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்ல மாயாவோ சீனுவோ ஓடி விளையாடுற மாதிரியே காட்டுறாங்க.
இதெல்லாம் பார்த்து எரிச்சலான சாரு வேற என்ன செய்வாங்க, ஓடி போய் பத்மா கிட்ட போயிடுறாங்க. பத்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இனியும் நான் இங்க இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? அன்னைக்கே நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த சீனு மாமாவை எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு. யாருமே கேட்ட மாதிரி இல்லை. இதுக்காண்டி தான் எங்க அப்பாவும் உங்கள்கிட்ட நகையை தந்தாங்களாம். இதெல்லாம் பார்க்கறதுக்காண்டி தான் நான் என்ன இந்த வீட்டில் இருக்கனான்னு கோபப்பட்டுட்டு இருக்காங்க பத்மா கிட்ட. பார்வதியும் சாரு கிட்ட வந்து, சரி இதுக்கெல்லாம் கோபப்படாத, கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லதா நடக்கும். நம்மளும் எவ்வளோ பிளான் போட்டாலும் இந்த மாயா சொதப்பிடுவா போல அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இதையெல்லாம் கேட்ட பத்மாவும், சரி உனக்கு என்ன பிரச்சனை, சீனுவும் மாயாவும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோதானே, நான் இப்போ அவங்கள பிரிச்சிடலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அங்கே போய் சீனுவும் மாயாவும் பார்த்த உடனே பத்மா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எப்போ இந்த சீனு இப்படி மாறுனா, நம்ம இப்போ என்ன சொன்னாலும் கேட்காம மாயா பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டானேன்னு எரிச்சலாகி சீனுன்னு கூப்பிட்டு, நீ என்ன இன்னும் வீட்லயே சுத்திட்டு இருக்க, கடைக்கு போகலையான்னு சொல்லிட்டு சீனுவை வெளியில அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாயாவுக்கும் பத்மாத்த வேணும்னு தான் செய்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சிடுது.